முதல் தாவேக்கா மாநாட்டிலே தளபதி அவர்கள் சொன்னதே அதுதானே. என்னை நம்பி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர் கூட்டணி ஆட்சியை விரும்புகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு இடம் அளிக்கப்படும் என்று சொன்னார்கள். தமிழக வரலாற்றில் முதல் கூட்டணி ஆட்சி இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதி இப்போ காலியாக இருக்குது. திருச்சி கிழக்கு தொகுதி தளபதியினுடைய தொகுதி. அவர் நின்று வென்ற தொகுதி. அரசியல் சட்டத்தின்படி 2 தொகுதியிலே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க இயலாது. எனவே திருச்சி கிழக்கை அவர் துறந்திருக்கிறார். இது அவருடைய தொகுதி என்பதால் அவருடைய பிரதிநிதியாக யாரை நிறுத்தினாலும் அவர்களை வெற்றி பெற செய்வதே ஒவ்வொரு தாவேக்கா தொண்டனுடைய கடமை. செய்வார்கள் அவர்கள். திருச்சி ஒரு மிகப்பெரிய மாநகர். இங்கே ஒரு அமைச்சருக்கு தான் இடம் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எல்லா மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காரு. எல்லா தரப்படும் திருப்திப்படுத்தி இருக்கிறார்.